மாயா ஐயாவோட பொண்ணை வச்சு இந்த பூஜையை முடிக்கணும்னு குழப்பத்தில் இருக்கா. ஆனால் என் கூட இப்படி ஒரு பாவி வந்திருக்கான். என்ன ஆக போகிறதுன்னு தெரியலையே. கடவுளே, நீ தான் ஐயாவுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும்ப்பா. இந்த பொண்ணு எதுக்கு மாறி வந்து உட்காந்துருக்கா? யார் இந்த பொண்ணு? சரி, யாராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையாக பார்ப்போம். இந்த ஆளுக்கு ஷாக் அடிக்கணும் பார்க்குறேன், தண்ணி வயர் பக்கம் வர மாட்டேங்குதே. கடவுளே, இவர் தனாவை பாத்திரக்கூடாது. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஏதோ. காட்டுங்க. அதோர்க்கா பாருங்க, அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குவோம். வா வா. பேரன்பின் நெஞ்சம் கொண்ட தந்தையே நீ, என் நண்பனை போலவே என்னுடன் நின்றாயே. காயங்கள் மறைப்பாய் கண்ணீரை. ஏப்பா, இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. இன்னும் எப்படியாவது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டா உள்ள தானே பூஜை பண்ணிடுவா. அத்த, அங்க அண்ணி, இவ நம்மள சுத்தி சுத்தி அலைய விட்டுட்டு இருக்கா. இவளை இப்பவே எப்படியாவது கையும் களுமா பிடிச்சு மாமா கிட்ட ஒப்படைக்கணும். ஐயோ சித்தி, என்னால முடியாது, வாங்க போலாம். ஏய், ஐயோ சாரு, என்ன பேசிட்டு இருக்க? தனாவை புடிச்சு அண்ணங்கிட்ட கொடுத்தா அண்ணங்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்ல. என்ன நீ, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், நீ பண்ண மாட்டியா? ஐயோ அத்தை, வா வா சாரு, வா. ஓம் கணபதியே நம. கடைசியா வந்து பொண்ணு பூஜை பண்ணி முடிச்சிருச்சு. முடிச்சிட்டாங்கம்மா. சித்தி, டேய் சீனு, என்னடா பண்ணிட்டு இருக்க? கடையில் இந்த புடவை புதுசா வந்தது. ஒரு கஸ்டமர் பார்க்கும்போது புடவையில கரைப்பட்டு இருந்துச்சு. ட்ரை வாஷ் கொடுத்துருந்தேன், அதை சரியாவே பண்ணல. அதான் நானே வாஷ் பண்ணி காய வச்சிட்டு இருக்கேன். ஏமா, என்ன ஆச்சு? அண்ணி, அப்ப வரவே இல்லையா? யாரு வரல? எவளும் இல்ல, நீ உன் வேலையை பாரு. போங்க. எப்படியோ முதல் பூஜை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஆனா இன்னும் 2 பூஜை இருக்கு. அதை எப்படியாவது கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும். அதெல்லாம் நல்லபடியா முடிச்சிடலாம். ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா ஒரு வழியா பண்ணிட்டோம்ல. அடுத்தடுத்து எப்படியாவது சமாளிச்சிடலாம். தனா, நீ இந்த ரூம்லயே இரு. பார்வதி சித்திக்கு உன்னை அந்த ரூம்ல பார்த்த மாதிரி டவுட் இருக்கு. திரும்ப அங்க வந்து அவங்க தேடினாலும் தேடுவாங்க. அதனால நீ இங்க இருக்கிறது தான் சேஃப். ஏன்னா இந்த ரூம் எப்பவுமே போட்டியே தான் இருக்கும்.
அதனால யாரும் வரமாட்டாங்க. அப்போ என் ரூமை யாரும் யூஸ் பண்ணலையா? இல்ல தனா, இங்க யாரும் வர்றதில்ல. இது உன் ரூம் தானா. கண்டிப்பா நீ ஒரு நாள் இங்க திரும்ப வருவ. சரி நம்ம கீழே போலாம். அம்மாக்கு டவுட் வந்து மேல வந்துட போறாங்க. சரி தானா, கதவை சாத்தியே வை. நான் வரும்போது சிக்னல் கொடுத்து 2 தடவை கதவை தட்டுவேன். ஆ அப்படி வேற ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே ஒளிஞ்சுக்கோ. சரி மாயா. பாத்துக்கோ. வாச்சேனு. தனா சொல்லு, எல்லாம் ஓகே தானே? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல இல்ல, இப்பதான் ஒரு பூஜைய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். இப்ப வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. சரி, கேர்ஃபுல்லா இரு. எப்படியாவது யாருக்கும் தெரியாம பூஜையை முடிச்சிருங்க. சரி. அப்புறம் முக்கியமா இந்த பத்மா சித்தி பார்வதி அத்தை கண்ணிலெல்லாம் பற்றாத. ஆல்ரெடி அவங்களுக்கு டவுட் இருக்கு. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அங்க என்ன ஆச்சு? எதுவும் ப்ராப்ளம் இல்ல. எப்படியாவது கார்த்திக் இன்னைக்குள்ள ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். இன்னைக்கு அவனை ரிமாண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். விட்றாத கதிர். அவன் வெளியே இருந்தா நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னையோட அவன் தொல்லைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் வருவேன். நீ ஜாக்கிரதையா இரு. நான் முடிச்சுட்டு கால் பண்றேன். சரி. ஓகே சார். சார் வணக்கம் சார். இவனுக்கு ஜாமீன் முடிஞ்சிருச்சுல்ல? ரிமாண்ட் தானே பண்ண போறீங்க? அதுக்கு தான் இன்னைக்கு ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போறோம். இவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆளுங்க வருவாங்கல்ல? ஆமா சார். பஞ்சாயத்துல இதை பத்தி விசாரிச்ச அன்னைக்கு அங்க பேசின 2 முக்கியமான ஆளுங்க வருவாங்க. அதுவும் அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட் கூட இருக்கு. அது போதும். மதியம் ஜட்ஜை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அங்க போய் இன்னைக்கே ரிமாண்ட் பண்றதுக்கு ஆர்டர் வாங்கிடுவேன். என்ன ஆனாலும் இன்னைக்கு இவன் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். எப்படியும் இன்னைக்கு ஜெயிலுக்கு தான் போறான். பேசிக்கிங்க. வா. டேய், அத்த, எனக்கு பயமா இருக்கு. என்ன இன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பேசிட்டு இருக்காங்க. பயப்படாத கார்த்தி. நாங்க இருக்கும்போது உன்னை ஜெயிலுக்கு போக விட்டுருவோமா? தைரியமா இருடா. எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோம். ஆல்ரெடி உன் மேல ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கு மேல இது வந்ததால ஜாமீனை நீட்டிக்க முடியல. இருந்தாலும் நீ கவலைப்படாத. கண்டிப்பா உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துருவோம். நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல அத்த. ஆனா அந்த கதிரும் தனாவும் சந்தோஷமா இருக்க கூடாது. அந்த ரகுராம் குடும்பமே அழணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல ஒரு உயிர் போகணும் அத்த. டேய், ஸ்டேஷன்ல இருக்க. கொஞ்சம் மெதுவா பேசு. நான் சொன்னது இன்னைக்கே நடக்கும். அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். மேடம், பேசுனது போதும். அக்யூஸ் கிட்ட ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது. சார், அக்யூஸ்னு நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் தீர்ப்பு வரும்போது பாத்துக்கலாம். அதுவும் இன்னைக்கு தெரியதானே போகுது. உன் பிள்ளைய ஆசை தீர பாத்துக்கோ.
எத்தனை வருஷம் உள்ள போவானே தெரியாது. டேய் என்ன திமிரா? அவனுக்கு எதுவும் ஆகாம எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போறத 2 பேரும் கண்குளிர பார்க்க தானே போறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு நீயும் பொறுத்திருந்து பாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்னேன்ல சார், அந்த 2 பேர் அது இவங்க தான். இந்த கார்த்திக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா சார். இந்த புவனேஸ்வரி அம்மாவோட குடும்பமே ரகுராம் ஐயாவோட குடும்பத்தை பழிவாங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுவும் இந்த கார்த்திக்கு கல்யாணமான பொண்ணை கடத்திக்கிட்டு போய் தாலி கட்ட பார்த்திருக்கான் சார். பஞ்சாயத்துல புடிச்சு விசாரிச்சதுல இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தான். யோ யாரியா சொன்னா? மிரட்டி கையெழுத்து வாங்கினீங்கன்னு சொல்லு. என்ன பசுபதி, பேச்ச மாத்தி பேசுறியா? நீ என்ன வேணாலும் மாத்தி பேசலாம், ஆனா உன் பிள்ளைக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். யோ என்னையா? அண்ணே, வாங்க. சார், இவங்க ஏதாவது கிரிமினலா பிளான் பண்ணி இவனை ஜெயிலுக்கு போக விடாம தடுப்பாங்க சார். எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்போது அவங்களால எதுவும் பண்ண முடியாது. கான்ஸ்டபிள், இவங்க சொல்ற வாக்குமூலத்தை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். வர வர இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்மள பார்த்தா இலக்காரமா போச்சு. முன்னாடி இருந்த பயம் இப்ப எவனுக்கும் இல்ல. அந்த ரகுராம் குடும்பத்தினாலதான் நமக்கு இந்த நிலைமையே. இன்னைக்கு அவன் உயிர் போகணும். அவன் குடும்பம் மட்டும் இல்ல, இந்த ஊரே கதறணும். ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னாச்சு? நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? அது கரண்ட் ஷாக்கு வைக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆகி தப்பிச்சிட்டாருமா. முட்டாள், இதை சொல்லவா நான் உன்னை அங்க அனுப்புனேன்? பெருசா பேசிட்டு போன. இப்ப மட்டும் அந்த ரகுராம் உயிர் போகல, உன் உயிர் இருக்காது. சாரிம்மா, இன்னும் பூஜை முடியலம்மா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆளை முடிச்சிடுறோமா. ஆனா அந்த ஜோசியர் தான் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன காட்டி கொடுத்துருவானு கொஞ்சம் பயமா இருக்குமா. அந்த ஆளுடைய பொண்ணு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வாயை திறக்க மாட்டான். நான் சொன்ன வேலையை செஞ்சு முடி. சரிம்மா, நான் முடிச்சிட்டு சொல்றேம்மா. டேய், மேடம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். அந்த பூசாரி பொண்ணு சேஃபா தானே இருக்கான்? ஆமா மேடம், கட்டி போட்டு தான் வச்சிருக்கோம். அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நான் நினைச்ச விஷயத்த செய்ய முடியும். அஜாக்கிரதையா இருந்து அந்த பொண்ணை தப்பிக்க விட்டுறாதீங்க. அப்புறம் நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். மேடம், அதெல்லாம் பயப்படாதீங்க மேடம். சின்ன பொண்ணு இவ, எங்களை மீறி எப்படி தப்பிக்க முடியும்? நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஜாக்கிரதை. என்னம்மா, அந்த கணபதி இன்னும் வேலையை முடிக்கலையா? ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடுமா, இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா அந்த ரகுராம முடிச்சிருவான். அண்ணே, வா. பஞ்சாயத்துல வச்சு அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட் தான் இது. இந்த கார்த்திக் தான் தப்பு பண்ணிருக்கான் சார். நீங்க எந்த கோர்ட்ல வந்து சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்றோம் சார். ஆமா சார், கோர்ட்ல வந்து நாங்க சொல்றோம் சார். போதும், கட் பண்ணிக்கோங்க. சார், திரும்ப இவனுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கல்ல? சாட்சி எல்லாம் பக்காவா இருக்கும்போது கண்டிப்பா இவனுக்கு பெயில் கிடைக்காது. டைம் ஆயிடுச்சு. இப்பவே அவனை ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கான்ஸ்டபிள், அவனை கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். சார், எதுக்கு சார் விலங்கெல்லாம்? விலங்கு மாட்டி தான் கூட்டு போகணுமா? அதான் சார் ப்ரொசீஜர். ஓர வழியில அக்யூஸ் தப்பிச்சிட்டானா
வாங்கப்பா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சுமா. மாமா தான் கடையில இருந்து வர்ற வரைக்கும் புலம்பிக்கிட்டே வர்றாரு. என்னப்பா? இல்லடா, நான் துணியை வாங்கும் போது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தது. நான் முன்னாடியே புடவையை வாங்கினேன்டா. அப்பா இன்னும் அதை விடலையா நீங்க? அதான் வேற வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, விடுங்கப்பா. சரி, அந்த புடவையெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க. ஏங்க, நீங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்ல. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணா சொல்லுங்கண்ணா, ஸ்டாக் எல்லாம் வந்துடுச்சா? அப்படியா? சரி, இதோ வர இருங்க. அண்ணி, கண்டிப்பா அந்த தனா இங்கதான் இருக்கா. நான் அவளை 2 கண்ணால பார்த்தேன். ஆனா எப்படி மாயமா மறைஞ்சு போனான்னு தான் எனக்கு தெரியல. அவளை கொண்டு புடிச்சு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்தணும். தனா இங்கதான் இருக்கானா? என் கண்ணுக்கு எப்படி தெரியாம இருக்கா? அவ இங்கதான் எங்கேயோ மறைஞ்சு இருக்கா. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு பார்வதி. இங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ணணும். ஆமா. சாரு, சொல்லுங்க அத்தை. நீ சீனுவோட ரூம்லயே இரு. எல்லாரும் வெளியில பூஜையில தான் இருப்பாங்க. ஒருவேளை தனா இந்த ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டானா எங்ககிட்ட வந்து சொல்லு, சரியா? சாரு உள்ள இருக்கும்போது தனா எப்படி அண்ணி வருவா? அவளை பொறுத்த வரைக்கும் சாருக்கு கண்ணு தெரியாது. அதனால சாரு கண்டுபிடிக்க மாட்டா நினைச்சு கூட தனா வந்து ஒளிஞ்சுக்கலாம்ல. சாரு, அவ மட்டும் வந்தா எங்ககிட்ட சொல்லு, சரியா? சரிங்க அத்தை. சரி போ. பார்வதி, நாம பூஜை நடக்கிற இடத்துலயே இருப்போம். வேற எங்கேயும் போக வேண்டாம். சரிங்க அண்ணி. கண்டிப்பா தனா பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அங்கேயே வச்சு அவளை கையும் களவுமா பிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த மாயாவா நம்மளான்னு பாத்துக்கலாம். வா. அட, நம்ம வாங்கின புடவையெல்லாம் இங்கதான் இருக்கு. இதை யார் இங்க கொண்டு வந்து வச்சது? நம்ம மருமக சரியா பார்க்கல போல. மருமக மேல போறா. மாயா, அவகிட்டே கொடுத்துருவோம். மாயா, சொல்லு கதிர். மாயா, அந்த கார்த்திகை இன்னைக்கு கண்டிப்பா ஜெயில போட்டுருவாங்க. ஆனா இந்த புவனேஸ்வரி தான் ஏதோ பிளான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன சொல்ற? ஆமா மாயா, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எதுக்கும் அங்க எல்லாரும் சேஃபா இருங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு எதுவும் தெரியலையா? என்ன ஆனாலும் சரி, அந்த கார்த்திக் இன்னைக்கு ஜெயிலுக்கு போய் ஆகணும். மிஸ் ஆக கூடாது. கவலைப்படாத மாயா, இப்ப ஜட்ஜு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவனை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. மருமகளே. ஐயோ ஐயோ, மாமா இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன பண்ற? அதுக்குள்ள சேரிய மாத்திட்டியா? என்னம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருக்க. ஆமா, தனா ரூம்ல நீ என்ன பண்ற? நான் தான் சொன்னல, நான் புடவை வாங்கினேன்னு. யாராவது நம்புனீங்களா? இப்ப பாரு, இந்த புடவை அங்கதான் இருந்திருக்கு. என்னம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ எதுவும் பேசாம நின்னுகிட்டே இருக்க. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? மாமா முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற. அட திரும்பி சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? மா, உன்னை தாமா கேக்குறேன், ஏன் முகத்தை திருப்பாம நீ? அம்மா, நீ இங்க நிக்கிற, அப்ப அது
தானா அட நீயா தானா? நான் மாயான்னு நினைச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ தானா தானா ஐயோ தானா நீ என்னங்க? நீ எப்படிங்க தானா? ஐயோ தானா தானா மாமா 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 கத்தாதீங்க கத்தாதீங்க, யாராவது கேட்டு போறாங்க. ஐயோ மாமா கத்தாதீங்க. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. மருமகளே எதுக்காக தானா இங்க இருக்கா? எனக்கு கையெல்லாம் உதறுது. மச்சானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? நான் தான் வர சொன்னேன். எதுக்குமா?